நானே சாக போறேன். எல்லாத்துக்கும் கூட துணைக்கிறது இல்ல. நானே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ மட்டும் என்னோட உயிரோட இருக்கிற. நீ சாவுடா. நீ இப்படி எல்லாம் குத்து நெஞ்சாலும் பிசி வச்சு மறைச்சின்னு நீ எப்படியா பண்ற கொலவி கொட்டிடிச்சான் கொலவி கொட்டிடிச்சான். தாலி கேட்டு ஆணில மாட்டு வந்தா அதை கேட்டு தாய கைக்கு போட்டு வந்துக்கிறேன். அந்த ஆளு பார்த்து தெரிஞ்சுக்கு வர்ற மும்மூர்த்தி தேவர்களை கண்டாடியாத தாலி அந்த ஆளு. ஓ அர்ச்சந்திரா மாரி நீ சந்திரமாரி தாலி மாதிரி அந்த ஆளு என் வீட்டுக்காரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக என்ற சேட்டா சரி சமாசமா ரெட்டி கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ன சித்திரவதை செஞ்சவளே வந்தா இவளா? ஆமா அண்ணன் எப்படி போச்சு நான் அடிக்கல. பாருங்க நான் பத்தினி என்பது உண்மையானா உத்தமி என்பது உண்மையானா கணவனே நினைத்து வாழ்வது உண்மையானா பிடாரி அம்மா இந்த தேவடால அடிக்க காட்டி என் கணவனுக்கு நல்லா குணமாகிடு. தாயே அடி சாகடா அடி சாகடே நான் ஒரு சந்தோரம் நீ ஒரு சாகட இதுல போயாச்சா எவனா விளங்குவானா எனக்கு போகும்போது எந்த கல்ல எடுத்து வச்சு போனா நீ இருக்கலாமா இருக்கலாமா ஏன் ஒண்ணு நீ இருக்கும் நான் இருக்கக்கூடாது அது என்ன உண்மைதான்
அந்த தேவையாளுக்கு பரமோன நீதானே? நான் இல்ல. அவன் பூவச்சும் போயிட்டான். நான் இந்த சமசமா ரெட்டி நானு. அவன் உனக்கு கூட்டால மறைக்கிறானே? இல்ல இல்ல அவன் இல்ல. தம்பி அவன். தம்பியா? அண்ணன் நான் குருவாயூர். உனக்கு அந்த தேவையாளுக்கு அவன் கர்நாடகா, நான் குருவாயூர் இருக்கிற எந்த சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே கிடையாது. அவன் யாரோ நான் யாரோ. இவன் நாடு சுத்தி நாடு ஓடியாது தெரியுமே. தெரியுமே நீ அம்மா வச்சா நான் அப்படியே நடப்பேன் தெரியுமே. ஏன்னா வாங்கி வாங்கி காப்பி பேசி கொஞ்சம் சொல்றாங்க. நானே சாவ போறேன். எல்லாத்துக்கும் கூட துணைக்கிறது இல்ல. நானே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ மட்டும் என்னோட உயிரோட இருக்கிற. நீ சாவுடா. நீ இப்படி எல்லாம் குத்து நெஞ்சாமி பிசிறி வச்சு மறைச்சின்னு வாங்க. எப்படியா நீ எப்படியா பட்ட பொண்ணுக்காகவும் ஆசைப்பட்ட சரிகாரி திருமணத்தை செய்து பெற்று விட்டார். தங்கச்சி வாழ்க்கை எடுத்து பார்த்தா தாண்டா தோய்ச்ச துணிய கம்பெனில நீ தாண்டா எனக்கு முதல் எதிரிய. மகத்தான் வந்து மச்சான் ஒரு நாய் ஹெல்பிட்டு பைக் வாங்கிட்டு போதா என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? நீ எங்க போயிட்டு நீங்க தானே அவன் என்ன கேக்குறான் பாரு. என்ன ஆடு மாடு மேய்க்கும் 50,000 கேட்கறான். ஒரு 10,000 போடக்கூடாதா? ஒரு நாய் ஹெல்பிட்டு பைக் தான் எடுத்து கொடுக்கூடாதா? நாய் என்ஃபீல்ட் யார் அவன்? ராயல் என்ஃபீல்ட். ராயல் என்ஃபீல்டா பைக் எடுத்து கொடுக்கூடாதா? நானா? ஆமா. எடுத்து கொடுத்தா நீ எப்படி சாவி போட்டு ஓட்டுவேன்? அப்படியே சாவி போடுவேன். சரி சாவி தான் போட்டுறேன். வண்டி எப்படிடா ஸ்டார்ட் பண்ணுவேன்? அப்படியே போட்டு இல்ல எனக்கு நானே கூட்டு வச்சுக்கிறேன். அப்பப்போ நானே தான் எனக்கு வேற யாரும் இல்ல. ஒண்ணு இல்ல. அதே சாவி போட்டு இவ்வளவு தலை கேட்கிறேன். சரி வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் வச்சு என்ன பண்ணுவாரா? என் பொண்ணாட்டி உட்கார வச்சு ஏன்டா புத்திக்கு தான் உனக்கு அறிவில்ல உனக்கு? எவ்வளவு பெரிய சீட்டு பின்னாடி இருக்குது அந்த சீட்ல பின்னாடி உட்கார வச்சேன். பின்னாடி உட்கார வைக்கூடாது. என் பொண்ணாட்டி நான் பின்னாடி உட்கார வச்சேன்னா போற காட்டு பசங்க மோட்டை பசங்க கெண்ணடி பாருங்க. கண்ணடி மட்டும் கெண்ணடி பாருங்க. அதனால முன்னாடி தூக்கி வச்சுக்கின்னு அதுக்கு போவேன் சொல்றான் பாரியா. ஏண்டா அப்படிதான் எப்படியோ ஒண்ணு ஓட்டி தொலைகிறேன். குறுக்கு யாருன்னா வந்துடுறாங்க. எப்படி யாரு நடிப்ப? எப்படி நடிப்ப? நேரம் இல்லம்மா மூட பரமா பெரிய பாடாக்குது. இத பாருங்க உடம்பு மாதிரி இருக்காரு. விளையாட்டுத்தனமா இருக்காரு. அவர் தவறா நினைக்காதீங்க. விடாதீங்கண்ணா. விடாது. பள்ளிதான் காரணம். யார் பள்ளியா? பள்ளி பள்ளிதான் புதன் கெத்துதான் சொன்னாளா? கல்யாணம் உதவியா? கல்யாணம் யார் அவளா? பள்ளி அவளை நானா அவளா ஒரு கை நீ பாத்துறேன்.